ம். சார் எப்படியும் எம்எல்ஏ சீட் கிடைக்கும்ல 26 தேர்தல்ல? திமுக சின்னத்தில் தான் கிடைக்கும். ம். திமுக மதிமுகவுக்கே அதான் கதி. அப்புறம் உங்களுக்கு நான் தனியாக பேசலாம். உங்கள் தலைவருக்கே அதான் கதி. அப்புறம் நான் தனியாவா? தலைவரே அதெல்லாம் இருக்காரு. அப்புறம் உங்களுக்கு தனியாக டார்ச் லைட் சின்னம் கொடுப்பாங்களா? சார் அது பிராண்ட் இல்லை சார் அவங்க கட்சியோட. கேளுங்க, அவன் கேட்பாரான்னு கேளுங்க. முதல்ல நாட்டுக்காக அதை கேட்பாரான்னு கேளுங்க. போயிட்டு வந்து திரும்பி சொன்னார்ல, நாட்டுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னார்ல, நாட்டுக்காக சொந்த சின்னத்தில் நிற்பாரான்னு கேளுங்க. சொந்த சின்னத்தில் அவர் நின்னாரான்னு கேளுங்க. அல்டிமேட்லி சார் இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு அறிவித்த பிறகு கமல் வந்தார். நிறைய திரைப்பிரபலங்கள் அதற்கு பிறகுலாம் கட்சிகள்லாம் பலரும் இந்த ஒரு கடந்த 10 வருஷங்களில் ட்ரை பண்ணாங்க. அதில் இப்போ கமல் ஒரு எம்பி ஆயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு வெற்றியாக பார்க்கலாமா? இது திமுகவுடைய தயவு தானேங்க. மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று தனித்து வென்றிருந்தாருன்னு அது வெற்றிங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெற்றது வெற்றிங்க. அவர் தனித்து நின்று சொந்தமாக நின்று எம்எல்ஏ ஆனாருங்க. பாஜக சொந்தமாக 96 எம்எல்ஏ ஆச்சுங்க, யாருடைய தயவும் இல்லாமல். 2014 தன் தலைமையில் கூட்டணி அமைச்சு 3 எம்பி வாங்கிச்சுங்க. 2024 தன் தலைமையில் கூட்டணி அமைச்சு 18% ஓட்டு வாங்கிச்சுங்க. அப்போ நம்ம வெற்றி சொல்லலாம், கிரெடிட் கொடுக்கலாங்க. உங்களோட தேவையில் நான் உட்காந்து எப்படிங்க சொல்லுவேன்? அதனால தானேங்க விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் பானை சின்னத்தில் நின்னாரு. இப்போ 2 பேருமே நின்னாங்க. போன தேர்தலில் ஒருத்தர் பானை சின்னம், ஒருத்தர் உதயசூரியன் சின்னம். அப்போ தேர்தல் வழக்கே நடந்துச்சுலங்க. ரவிக்குமார் வந்து எந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், எந்த கட்சியில் இருக்கிறார், மெம்பர் வந்து டிஎம்கேங்க அவர் இதற்கு முந்தைய தேர்தலில். அதுதானங்க பிரச்சனை. அப்போ இவர் வந்து எம்பி ஆகிட்டார், ஒரு வெற்றி நீங்கள் எப்படி சொல்லிங்க? மக்களை சந்தித்து தேர்தலை நின்று வெற்றி பெற்றிருந்தாருன்னு நான் சொல்லலாங்க. Taste the Daily.